பாக்குறது நீங்க என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா படத்தை? எனக்கு நான் சங்கரோட பெரிய ஃபேன். பட் வந்துட்டு நினைச்ச அளவுக்கு இல்லை, ஓகேவா இருந்துச்சு. இன்னும் நல்லா எடுத்ததுக்குலாம் தோணும். சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சித்தார்த்தோட அம்மா இறந்தப்போ ஒரு சீன் வந்தது, அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் காட்சிகள் எப்படி இருக்குன்னா, கிளைமேக்ஸ் இந்தியன் 3 கோ ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் எனக்கு பார்க்கணும்னு இன்னும் ஆசையாக இருக்கே தவிர ஓகேவா இருந்துச்சு. இந்தியன் 1லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் அவ்வளோ இல்லை, பட் ஓகேவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். இப்போ வந்துட்டு படம் எடுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் சங்கருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம் எல்லாருமே, அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்தியன் 3க்கு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ப்ரொட்டகனிஸ்ட் மேலே வந்து நமக்கு ஒரு இது வேணும், ஒரு இது வரணும். அந்த படம் வந்து உங்களுக்கு சுத்தமாக கனெக்டே ஆகலை. நம்ம வந்து ஒரு வில்லன்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்க மாதிரியும் ஹீரோ மேலே வந்து ஒரு பரிதாபமே வரல, அவ்வளோ கிரிஞ்சா இருக்கு படம். ஓவராலாக எவ்வளோ ப்ரோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 1 கொடுக்கலாம் ப்ரோ. படம் எப்படி மொக்கா ப்ரோ? எதனால ப்ரோ மொக்கன்னு சொல்றீங்க? என்ன ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதுல ஏதோ மேக்கப் போட்டிருக்காப்ல. அவர் மேக்கப் போட்டாங்கன்னா விக்ரம் கூட செம்மையா மேக்கப் போடுவார் ப்ரோ. ஆனா படம் மொக்கையா தானே இருக்கு நிறைய படம். இது அவ்வளவாலாம் இல்ல ப்ரோ. நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. என்ன சீன் உங்க மனசுல நிக்குது சொல்லுங்க. இல்லை, கமல் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கமல் ஃபேனு, அதனால ரொம்ப பிடிக்கும். சித்தார்த் சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்தியன் 3க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ சூப்பராக இருக்கு. பட் சங்கர் வழக்கம் போல கலக்கிட்டாங்க, செமையா இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு கமல். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. என்ன சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? என்ன சீனா? கிளைமேக்ஸில் நல்லா இருந்துச்சு. அடுத்து வரும்போது நல்லா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கமல் வர சீன் மட்டும் நல்லா இருக்கு. ஆமா, கமல் தானே இருக்காரு. இல்ல கமல் வர சீன் கொஞ்சம் தான், படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நான் ரகுமான் மியூசிக்னா இன்னும் நல்லா இருக்கும். ரகுமான் மியூசிக் மனசை ஃபில் பண்ணல. ஓகே சார், ஓகே. ஆப்கான் தான் நல்லா இருக்கு. படம் தலையை வலிக்குது தான். என்ன சீன் உங்களுக்கு என்ன பிடிக்கல? இந்தியன் 3 தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? ஏமா கடைசியா ஒரு 5 நிமிஷம் அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு படத்துலயே. கிளைமேக்ஸ்ல அதுவும் அந்த பழைய சேனாதிபதி காட்டுவாங்க, அது நல்லா இருக்கு. மூவி மாதிரி இருக்குன்னு பார்த்தோம், அது சன் டிவி நாடகம் மாதிரி இருக்கு, சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கு. நல்லா இல்லை. ஏன் ப்ரோ 400 கோடி பட்ஜெட் நீங்க எப்படி சொல்றீங்க? நல்லா இல்லை ப்ரோ, சுத்தமா நல்லா இல்லை. சங்கர் படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா சுத்தமா நல்லா இல்லை. குடும்பமா வந்துருக்கீங்க? குடும்பமா வந்திருக்கோம். ஒரு நல்ல எதிர்பார்ப்போட போறோம். பார்த்துட்டு நல்ல மெசேஜ். ஆமா, அதேதான் அதேதான். எதனால பார்க்க போறது உங்களுக்கு தூண்டுதல்? ஃபேன் தான், கமலஹாசனோட ஃபேன் தான். என்ன ரீசனா இருக்கும் மேடம்? நீங்க சொல்லுங்க மேடம். நீங்களும் கமல் ஃபேனா இல்ல ரஜினி ஃபேனா? நான் ஜென்ரலாகவே எல்லாத்தோட ஃபேன். அப்படிலாம் இல்லை, விருப்பத்தோட தான் போகிறோம். இல்லை இல்லை, விருப்பத்தோட தான் போகிறோம். அப்படி சொல்லியிருக்காரா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, விருப்பத்தோட தான் போகிறோம். பாட்டு பாடுங்க. தாத்தா வராரு, தள்ள விட போறாரு, சிதிர விட போறாரு, படுக்க விட போறாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. கமல் சார் சூப்பர் ஆக்டிங், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கம்பேக் இந்தியா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சார். எல்லா படமும் நல்லா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தாய்பேன்னு ஒரு ஊர் வரும்ல, அந்த ஊர்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பார்க்கறதுக்காக வரலாம். அதான் ஒரு ஆனஸ்டான ஒரு ரிவ்யூனா. கண்டிப்பா அந்த பாட்டு பார்க்கறதுக்காக நீங்க வரலாம், நோட் பண்ணிக்கோங்க. சீனா நல்லா இருந்துச்சு, நல்ல நார்மலாக தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் இருந்துச்சு. சொன்னா வெறும் ஏதோ படத்தை எடுக்க சொன்ன சங்கர் படம்ல அவ்வளோ 2.2 அவ்வளோ நல்லா இருக்கும். 3D படத்தை 28 வருஷத்துக்கு அப்புறம் பாவம் ப்ரோ, பார்க்க வேணா கதறிட்டு வராங்க. எதுக்கு 150 ரூபா வேஸ்ட்? அதுக்கு அழகா ஆளுக்கு ஒரு பீரை போட்டு படுத்துருப்பாங்க ஜம்முண்டு. தாத்தா விரட்டல, கதற விட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் உள்ள கதறிக்கிட்டு இருக்காங்க. படம் பார்க்கறே வேஸ்ட். நானா ரேட்டிங்கே கிடையாது ப்ரோ அதுக்கு, ஓப்பனாக சொல்கிறேன். உண்மையிலே அந்த பாட்டுக்கு அனிருத் வாய்ஸுக்கு வேணால் போகலாம். தாத்தா வராரு, செதற விட போகிறாருன்னு, அது மட்டும்தான் வேணும். அது மட்டும்தான் வைப்பு படத்தில். வேறு எதுவுமே குண்டக மண்டகன்றாரு, எங்கேருந்தோ வராரு. அவங்க பீச்சில் அவர் வாட்டி பாட்டு பாடிட்டு அவர் பீச்சில் அவர் ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு வராரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிச்சது, ரெகுலராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி? பேக்ரவுண்ட் பின்னாடி நல்லா கத்திட்டு இருந்தாங்க.
அனிருத் போட்டிருக்காப்ல எப்படி நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த இந்தியன் தீம் மியூசிக் ஒன்று போட்டுருந்தாங்களா அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அந்த இந்தியன் டச் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல. ஓகே, ஓவரால் கமல் சார் எப்படி மிரட்டிருக்காப்ல? கமல் சார் அவர் ஆக்டிங் சொல்ல வேணும். சித்தார்த் செம்மையா நடிச்சிருக்காரு ப்ரோ. அவர் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. கதையில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நியாயமா இருக்கணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, நன்றி. இந்தியன் மாதிரியும் இல்லை, பட் ஓகே. இந்தியன் அளவுக்கு நல்லா இல்லை, பட் ஓகே. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு இதான் சொல்ல வராங்க. இந்தியன் 3 பார்த்தா புரியும் நினைக்கிறேன். இல்ல இந்தியன் 3 சொல்றீங்க, 2 பத்தி சொல்லுங்க. 3 அவங்க 3 பத்தி பேசணும் தான் ப்ரோ 2 எடுத்திருக்காங்க.